எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ். இன்னைக்கு நான் வந்து ஃபேஷன்ஸ் விளையாட போகிறேன் ராப்ளெக்ஸில். இப்போ வந்து நான் இங்கே நின்றுட்டு இப்போ மேலே டைம் வருதுல்ல, அந்த டைம் முடிஞ்ச பிறகு வந்து நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஷோ மாதிரி நடக்கும். அதில் நம்ம வின் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இங்கே மேடை இருக்குல்ல, அந்த மேடை மேலே நம்ம நிற்போம். நான் தான் பிரியா. ஃபஸ்ட்டு நான் வீடியோலாம் போடுவேன்ல, இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் போட போகிறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் மேக்கப் பண்ணிக்கலாம். அப்போது மேக்கப் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ டைம் முடியும் போது மேக்கப்லாம் பண்ண தேவையில்லை. இந்த தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னோடய ஃபேவரெட். நான் எப்போவுமே இதுதான் போடுவேன். இப்போ நான் வந்து நெயில்ஸ் மெரூன் கலரில் ஆக்க போகிறேன். ஏன்னா எனக்கு டார்க் ப்ளூ, டார்க் பிங்க், மெரூன் அப்படி பிடிக்கும். இப்போ நான் வந்து ட்ரெஸ் போட போகிறேன். எந்த ட்ரெஸ் போடலாம்? அந்த உங்கள் மேலே டாப்பில் பிங்க் கலர் இருக்குல்ல, அது போடலாம். அது வந்து மெரூன் கலர் ஆக்கிடலாம். மெரூன் இல்லை ரெட். இப்போ நம்ம வந்து அங்கே மேலே தீம்னு காமிக்கல, அந்த தீம் மாதிரி நான் ட்ரெஸ் போட போட மாட்டேன். நான் வந்து நானே இப்போது இந்த ரவுண்டில் போட போகிறேன். இப்போது மெரூன் கலரில் ஸ்கர்ட் போட்டோமா? இந்த ஸ்கர்ட் வேண்டாம், யாரை ஸ்கர்ட் போடலாம்? நம்ம அந்த கீழே லாஸ்ட்டில் இருக்குது அந்த ஸ்கர்ட் போடலாம். இந்த ஸ்கர்ட் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ரெஸ்க்கு மெரூன் கலரில் ஆக்கிடலாம் நம்ம. சூப்பர். இப்போ நான் வந்து என்ன போடலாம்? கீழே பேண்ட் மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அது போடலாம். நெட் அது போட்டால் சூப்பராக இருக்கும். இதோ இந்த கீழே பிளாக் கலரில் இருக்குல்ல, அது வந்து நெட் மாதிரி காலுக்கு போடுவாங்க. அது நான் போட்டுட்டேன். இப்போ என்ன போடலாம்? செப்பல் போடலாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இப்போ அது வந்து அதையும் மெரூன் கலரில் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைல் எது மாதிரி பண்ணேன்? ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து பாருங்கள், ஏழு காமெடியாக இருக்குது. இது சூப்பராக இருக்குது. ஆனால் இது எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இல்லை. அப்போ நான் யாரை போட போகிறேன்? ஏன்னா அந்த ஃப்ளவர் ஏலோ பெருசாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இது மூஞ்சியை கவர் பண்ணிட்டே, இது நல்லா இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்? இது வேண்டாம், நான் யார் ஏதாவது போடுறேன். என்ன போடலாம்? என்ன போட? எது நல்லா இருக்கும்? என்ன போட? இப்போ நான் கீழே போயிட்டுருக்கேன். இது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே நல்லா இல்லை. இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் என்ன போட? இது என்னோட ரொம்ப ஃபேவரேட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னோட ஃபேவரேட்டான இது. நான் இந்த ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். அதனால தான் எனக்கிட்ட வந்து அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அதான் 140 இருக்குது. நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு 1 2 3ன்னு கிடைக்கும். அது வந்து ஏன் இருக்குன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தருவாங்க. இப்போ கீழே ஒரு மணி மாதிரி காமிக்கல, அந்த மணி வந்து இங்கே கீழே விழுந்திருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கலெக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஜுவல்லரிஸ் போட போகிறேன். என்ன இது இது சூப்பராக இருக்கா? எதுவுமே இல்லையே. என்ன போட்டேன்னா தெரியாமல் யார் ஏதோ அமுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நான் வந்து யார் ஏதாவது போடலாம். வா, இது எல்லாம் அழகாக இருக்குது. நம்ம இது போட்டுட்டு இன்னொரு ஜுவல்லரி போடலாம். லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்க எப்படி இருக்குன்னு. அது நீங்கள் பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணும். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. எனக்கு இந்த ட்ரெஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக சூட் ஆகுது. பார்ப்போம் இந்த ரவுண்டில் நான் ஃபஸ்ட்டு வரேனா இல்லை லாஸ்ட்டு வரேனா. நான் மிச்சம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் தான் வருவேன். அதான் என்கிட்ட ஏழோ நிறைய மணியும் ஸ்டார்ஸும் இருக்குது. இப்போ நான் வந்து பேக் எடுத்துருக்கேன். பேக்கு சூப்பராக இருக்கும். அந்த மியாவோடது போட்டுக்கலாமா? சூப்பராக இருக்கே. நானே கண்ணு வச்சிருவேன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து என்ன போடலாம்? இப்போ என்ன பண்ண? இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கா இல்லைன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். அப்படிக்கு இந்த விங்ஸு சூப்பராக இருக்கு.
இந்த விங்ஸ் போட்டோன்னா நம்ம வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கோம். ஏஞ்சல் மாதிரி போட்டோமா. இப்போ என்ன பண்ண பாருங்க, என்ன ட்ரெஸ் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணுவோமா, பாருங்க எப்படி இருக்க. நான் மட்டும் தான் இங்கே இந்த கலரில் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன், ரெட் டீம் மாதிரி. மிச்சம் எல்லாரும் க்ரீன் அப்படியா இருக்காங்க. இப்போ அந்த மேலே டைம் காமிக்கல, டீமுக்கு கீழே அந்த டைம் இப்போ முடிய போகுது. இப்போ நான் வந்து காயின்ஸ் கலெக்ட் பாருங்க, அந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணேன்னா சில டைம் +3 ஆகும், +2 ஆகும், +1 ஆகும். ஒரு கோல்டு கலர் மணி இருக்கும், அது பண்ணோன்னா 7 ஆகும். நானே மறந்துட்டேனே. இந்த கேமில் நான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அப்போ போகும்போது நம்ம பார்க்கலாம். யார் என்ன இங்கே கோல்டு கலரே கிடைக்க மாட்டுக்கு, ஏன்னு தெரில. இன்னும் 30 தான் இருக்கு. ஆமாம், இப்போ என்ன ஆச்சு, ஸ்ட்ரெயிட்டாக ஆச்சு தெரில. விளாடுவோம் நம்ம. இது நான் வந்து ஃபோனில் விளாடுறேன். பாருங்க எப்படி ஆயிட்டு, சூப்பரா இருக்குல்ல. சரி, 10 9 8 7 6 5 4. இந்த பொம்மையும் என்ன மாதிரி இருக்கு, ஆனா கலர் மட்டும் யார மாதிரி இருக்கு. டைம் அப் ஆயிட்டு. ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ். இது யார் வரா? ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு 7 நல்லா இருக்கு. இந்த பொண்ணுக்கு நம்ம வந்து 7 ஸ்டார் தர. 3 தந்துடலாம், சூப்பரா இருக்கு. இல்ல வேண்டாம், 4 தந்துடலாம், சூப்பரா இருக்கு. அது வந்து செப்பல், எந்த செப்பலும் போடலையே. அப்ப என்ன பண்ணல, இந்த பொண்ணு அந்த பொண்ணோட காப்பியா இருக்கு. இல்ல ஆவுல, எப்படி ட்ரெஸ் இருக்கு. இதுக்கு நம்ம வந்து 3 தரலாம், ஏன்னா அது ட்ரெஸ் நல்லாவே இல்லை. 3 தந்துடலாம் இதுக்கு நம்ம. இந்த ஸ்டார் voting கம்ப்ளீட் ஆயிட்டு. இனி யாரு, நான் வரேன். எப்படி இருக்கேன்னா இங்க பாருங்க, இந்த பக்கத்துல ஒன்று இருக்குல்ல, இது அம்னோன்னா நம்ம இப்படி டான்ஸ்லாம் ஆடலாமே. எப்படி இருக்கேன், நான் இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கேன்னான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி யாரு பொண்ணு வர போறா, யார் இவன், நல்லா இருக்கா. அண்ணா நல்லா இருக்கு, இந்த பொண்ணோட இது நல்லா இருக்கு. அப்போ நம்ம இவளுக்கு 7 தரலாம். 7 3 தந்துடலாம். கரெக்ட். லாஸ்ட் இதில் நான் போட்டுட்டேன் எப்படியோ. வாங்க, இது யார பொண்ணு வந்திருக்கா, இது எப்படி இவ கிரீன் கலர்ல ஆயிக்காளே, சூப்பரா இருக்கு. அப்போ நம்ம இவளுக்கு 4 தந்துருக்கலாம். 4 தரல, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கல. 4 தந்துட்டு நீ யாரை பொண்ணு வர போறா. இப்போ பாருங்க, சாட்ல என்னெல்லாம் எழுதிருக்கு. அந்த ராப்லெக்ஸ் மாதிரி சிம்பிள் வந்திருக்குல்ல, அது பக்கத்தில் 1 2 3 எழுதிருக்கும். அங்கே வந்து அது ஓப்பன் பண்ணனா சாட் வந்துடும். நீ இந்த பொண்ணு இப்படிலாம் ஆகுது, சூப்பராக இருக்கு. என்ன போட இவளுக்கு, நான் போடவே இல்லையேப்பா, அதுக்குள்ளும் டைம் அப் பண்ணிட்டீங்க. வாங்க, இது யாரு, இவ சூப்பரா இருக்கா. இவளுக்கு 7 தரலாம். மைக்கெல்லாம் பிடிச்சிக்க, பாட்டு பாட போறேன்னு நினைக்க. இவளுக்கு 5 தந்துடலாம், ஏன்னா அவளும் சூப்பரா இருக்கா. ஏதோ பாட்டு படிக்கிறான்னு நினைக்கேன். நம்ம இப்போ போகலாம். voting கம்ப்ளீட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ். நான் வரலையா, ஐயோ நான் வரலையே. நான் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கேனாவது காமிங்க. நான் 6th பிளேஸ்ல இருக்கேனா, 6 அவ்வளவா மோசமாயிருச்சு. ஐயோ ஹீரோ மோசமா ஆக்கிட்டாங்களே. எங்க பாருங்க, 9 ஸ்டார்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு. 9 இல்லை 8, சாரி. அந்த ஹீரோ மோசமா வருது. சரி பார்ப்போம் யார் இல்லை என்ன பண்ணலான்னு. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்லாம் எடுத்துடலாம். அப்போ தானே யாரை போட்டிக்கு நம்ம சரியாகலாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடலாம். எனக்கு இந்த முடி ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு இந்த முடி பிடிச்சுன்னா இல்லையான்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ஸை நான் ப்ளூ கலர்ல ஆக்கிட்டா பாருங்க. எந்த கலர்ல ஆக்கலாம்? ப்ளூ கலர் ஆக்கிடுறேன். பாருங்க ப்ளூ கலர் ஆக்கிட்டேன். மந்திரவாதினா ஜி பூம்பி பூபா. இங்க பாருங்க இந்த பார்க்கோர் இருக்குல்ல, இந்த பார்க்கோர் மீன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மணி கிடைக்கும். இப்போ என்ன சேலஞ்ச்? 3 2 1 கோ. கேம் சாலு ஆயிட்டு. இப்போ டீம் மாதிரி ஒரு வாட்டி நம்ம பண்ணலாம். சாக்லேட் டிலைட். அப்போ நம்ம வந்து சாக்லேட் டிலைட் மாதிரியே சாக்லேட் மாதிரி இப்போ நம்ம ஆக போகிறோம். இப்போ நம்ம சாக்லேட் மாதிரி ஆயிடுவோமா? எப்படி நான் மேலே யாருன்னு அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து நான் வந்து ட்ரெஸ் போட போகிறேன். இப்போ வந்து ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு மாதிரி என்ன சொன்னோம், வெஸ்டர்ன் மாதிரி ட்ரெஸ் போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ராக் மாதிரி போடலாம். எப்படி ஆயிட்டு அது? இந்த பொண்ணு என்ன இப்படி நிற்கிது? நான் எனக்கு மூட்டு வலி அவளுக்கு. சரி இப்போ செப்பல் போடலாம். இந்த இது ஆமாம் கரெக்ட். இது வந்து சாக்லேட் மாதிரியே இருக்கு. அப்போ இதே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ என்ன பண்ண, எங்கே போடலாம், என்ன போடலாம்? இது சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவரும் எடுத்துருவோமா? சூப்பர், செம்மையாக இருக்குது. அதையும் ப்ரௌன் கலரில் ஆக்கிடலாம். ஆனால் இப்போ சாக்லேட் டிலைட்டில் அப்போ எல்லாமே சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். சாக்லேட் எந்த கலரில் இருக்கும்? ப்ரௌன் கலரில். அப்போ ப்ரௌனாக தானே நம்ம ஆகணும். இப்போ நம்ம நெக்லஸ் ஜுவல்லரிலாம் போட்டுட்ருக்கோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து என்ன வரும்னு தெரியல. இப்போ ஜுவல்லரி எல்லாம் போட்டுடலாம். எங்கள் முடி காணும், மேக்கப் காணும். ஃபஸ்ட்டே மேக்கப் போட்டுருந்தோம். அப்போ தான் டைம் முடியும் போது அப்புறம் மூஞ்சி எதுவுமே இருக்காது. மூஞ்சி நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. இப்போ நம்ம என்ன போடலாம்? நிறைய முடியோட ஸ்டைலாக இருக்கு. என்ன போட? இது சூப்பராக இருக்கே. நல்லாவே இல்லை. மின்னாடிலேருந்து பார்க்க இதை நான் எடுக்க போகிறேன். நல்லாவே இல்லை. பாருங்க எப்படி எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னது? என்ன போட? ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு. என்ன நிறைய இது பாருங்க கீழே. இது செம்மையாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இப்போ நான் வந்து மேக்கப் பண்ண போகிறேன். மேக்கப் பண்ணுறதுக்கு என்ன வைக்கலாம்? இந்த வாட்டி நம்ம யாரை வைக்கலாம்? மூஞ்சி. இந்த மூஞ்சி நல்லாவே இல்லை. இது சூப்பராக இருக்குது. இதே வச்சிடலாம் நம்ம. நான் இதே வைக்க போகிறேன். இது வந்து பிளாக் கலர். ஆனால் இது நல்லா இல்லை. பாருங்க இது நல்லாவே இல்லை. இது வைக்க வேண்டாம். ஃபஸ்ட் இருந்தது நல்லா தான் இருந்துச்சு. நான் யாதோ இப்படி பண்ணணும். இந்த பக்கத்தில் இருக்குல்ல ஏதோ கண்ணு மாதிரி தெரியுது, அது அங்கே ராப்ளெக்ஸ். அது வந்து நம்மகிட்ட எங்கே இருக்கும் போடுறதுக்கு. சாரி ராப்ளெக்ஸ் இல்லை, அது ராபக்ஸ். இது என்ன போட? அது எங்கே போயிடுச்சுன்னு தெரில. கடிச்சிருச்சு. இதை போட்டுட்டு இனி வந்து நான் ஹேர் ஸ்டைலில் பார்ப்போமா என்னெல்லாம் இருக்குன்னு. இவ்வளோ நல்லலாம் இருக்கு. ஆனால் ரொம்ப காமெடியாக இருக்குது சிலது. என்னோட ஃபேவரேட். இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை இது. பிராப்ரி என்ன பண்ண? எப்படி இருக்கு அந்த இது? நல்லாவே இல்லை. இது அங்கே பாருங்க முடி எப்படி பருந்துக்கு. இது முடி இது சூப்பராக இருக்குல்ல. லாஸ்ட்டு நல்லாவே இல்லை, சும்மா சொன்னேன். பாருங்க அது 2 கலர், ஒரு பிளாக்கு ஒரு கோல்டு. முடியெல்லாம் இது வந்து இது ஸ்ட்ரெயிட் முடி. அந்த ஸ்ட்ரெயிட்னு எழுதுக்கு பாருங்க. இது கர்லி முடி. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மேலே இருக்குல்ல அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டில் போடலாம். ஏன்னா சூப்பராக இருக்கு. இது வந்து என்ன இப்படி முன்னாடி முடியெல்லாம் போடுவாங்கள்ல, அது போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு போட வேண்டாம். இதே போதும், இதே நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்கு. இது வந்து பாய்ஸ்க்கு மெஸ்குலின். இப்போ நம்ம போகலாம். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெயில்ஸ்
பண்ண போகிறேன். நான் வந்து இதையும் ப்ரௌன் ஆக்கலாம். ஏன்னா இது சாக்லேட் தீம்ல, அப்போ நம்ம ப்ரௌன் ஆக்க போகிறோம். இது என்னது இப்படி இருக்கு, நல்லாவே இல்லை. கர்வாகவே வச்சிடலாம் நம்ம. இது சூப்பராக இருக்கு. ஆனால் இப்போ நான் வந்து வெளில போய் காயின்ஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோன்னா நிறைய காயின்ஸ் வந்துடும். நம்ம அப்புறம் ஏதாவது வாங்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம், நான் இப்போ வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். இப்போ டைமு 7 நிமிஷம் இருக்குது, 50 இருக்குது, 47 ஆகிட்டு. இப்போ அந்த பொண்ணு பாருங்க என்ன மாதிரி காப்பி பண்ணிட்டா. ஆனால் இப்போ யாரும் ஆக்கிட்டா. இது பாய்ஸோட லைன். அதெல்லாம் பாய்ஸ்க்கு கம்மியாக தான் ட்ரெஸ் இருக்குது. இது ஏன்னா இது ஃபேஷன் ஷோவில். அப்போ வந்து அங்கே பாருங்கள், அங்கே எல்லாமே கேர்ள்ஸு. அப்புறம் முடியிலையும் பாய்ஸ் இருக்குது, மஸ்கிலிருந்து. நான் சொன்னேன்ல. அப்புறம் இப்படி இங்கே பாருங்கள் பேக்லாம் இருக்குது. இந்த பேக் போட்டுடலாம். அதையும் ப்ரௌன் கலரில் ஆக்க போகிறேன். பாருங்கள், ஆக்கிட்டேன். ப்ரௌன் கலரில் ஆக்கிட்டு எங்கே போகலாம்? ஆல் தான் டைம் முடிய போகுது. டைம் முடிஞ்சிடுச்சு. இது யாரும் ஏதோ ஒரு பொண்ணு. இவருக்கு நம்ம 2, 3 தந்துடலாம். ஏன்னா நல்லா இருக்கு இது ட்ரெஸ்ஸு, சூப்பராக இருக்கு. அப்போ நம்ம 3 தந்துட்டு இப்போ யாரை பொண்ணு வர போகிறா? இது யாரு? இது நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்கு. இதுக்கு நம்ம வந்து 4 தந்துடலாம். 4 தந்த பிறகு எப்படிலாம் டான்ஸ் ஆகுது. டைம் முடிஞ்சிச்சு. இப்போ யார் ஒருத்தங்க வருவாங்க? இது நான் எப்படி இருக்க? இப்போ நான் வந்து ஏதாவது பண்ண போகிறேனே. எப்படி இருக்கேன்? ஆல் தான் என்னோட டைமு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து யார் ஒருத்தங்க வருவாங்க. இல்லை வந்து தெரியாது யார் எப்போ வருவாங்க, என்ன எனக்கும் தெரியாது நான் எப்போ வருவேன். இங்கே பாருங்கள், என்னோடய ஃபேவரட் முடி போட்டிருக்கா. இவருக்கு நம்ம 4 தந்தது இல்லை, ஆனால் என்னோடய ஃபேவரட் இருக்குல்ல. இப்போ இந்த பொண்ணு முடிஞ்சிச்சு. இனி வந்து யார் ஒருத்தவங்க வருவாங்க. இவங்களும் இந்த மாதிரி தான் காப்பி பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக காப்பி. ஆனால் முடி மட்டும் தான் முடி இங்கே வந்து விங்ஸ் போடல. எங்களுக்கு நம்ம 7 தரலாம், 4 தந்துடலாம். ஏன்னா நல்லா இருக்கு. எங்களுக்கு நான் வந்து 4 தந்துட்டேன். இப்போ யார் ஒருத்தவங்க வராங்க. இவங்க யாரு? எங்களோட முடி எல்லாம் காமெடியாக இருக்குது. இவங்க ரொம்ப காமெடியாக இருக்காங்க. அப்போ நான் எங்களுக்கு வந்து 3 தான் தரப்போகிறேன். ஏன்னா எனக்கு முடி பார்த்தாலே ரொம்ப காமெடியாக இருக்கும். 3 தந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ யார் ஒருத்தவங்க வர போகிறாங்க? யார் வர போகிறா பாப்பா. இவங்களோட முடி எவ்வளோ காமெடியாக இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்குது. இவங்களுக்கு எவ்வளோ 2 தான் தரப்போகிறேன்னா. ஏன்னா அவங்க முடியே பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது. அவங்களோட ட்ரெஸ்க்காக தான் நான் உங்களுக்கு தரேன். அப்படியே சப்பல் கூட போடல, ஸ்கின் கலரும் யார் மாதிரி இருக்குது. இப்போ யார் வர போகிறா? இல்லை, கம்ப்ளீட்டே ஆகிட்டு. இது இல்லை, நம்ம எத்தனாவது வந்திருக்கோன்னு பார்ப்போமா? இல்லையும் நான் வரலையா? இதில் எத்தனாவது வந்துருக்கேன்? ஃபஸ்ட்டு வாட்டி நான் 6th வந்துருக்கேன். இதுலேயும் 6th? நான் தான் 6th. எல்லா இதுலையும் 2 இதுலையும் நான் 6th தான் வந்திருக்கேன். இது என்னதுப்பா? நான் வந்து இப்போ ஒரு பார்க்கோர் பண்ணலாமா? பார்க்கோர் பண்ண போகிறேன். நான் பார்க்கோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், யார் பார்க்கோர் வரும். இது வந்து அங்கே போனோன்னா நிறையா மணி கிடைக்கும், மணியும் கிடைக்கும். ஐயோ உழுதுட்டேண்ணா. திருப்பி ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்கு. பண்ணலாமா? ஐயோ இப்போ உழுதுருப்பேன். திருப்பி உழுதுட்டேன். இனி போகலாம். இப்போ டைம் முடிய போகுது.
17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி யார டீம்? நான் இந்த டீமும் நான் மாதிரி பண்ண போகிறது இல்லை. நான் ஸ்குவிட் கேம் ஆக போகிறேன். ஸ்குவிட் கேமில் அந்த டால் வரும்ல, அந்த டால் மாதிரி ஆக போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரெஸ் போட போகிறேன். ட்ரெஸ் ஆரஞ்சு கலரில் எல்லாமே இருக்கும் ஸ்குவிட் கேம்து. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம். மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த ட்ரெஸ். இப்போ தான் எல்லாமே வருது பாருங்க. அந்த மேலே இருக்கிற ட்ரெஸ் இது ஆரஞ்சு கலரில் ஆக்கிடலாம். இந்த கலர் இந்த கலர் தான் ஃபுல்லாக ஸ்குவிட் கேம் மாதிரி இருக்குது. இனி வந்து பேண்ட் என்ன போடலாம்? அது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் இருக்கு, இது போட்டுக்கலாம். இது சூப்பராக இருக்குது. இனி வந்து இல்லை, இந்த கலர் நல்லாவே இல்லை. இது போட மாட்டேனா? இதுவும் இல்லை ஸ்குவிட் கேம்து. ஆரஞ்சு கலர் தான் நினைக்கிறேன். ஆரஞ்சு கலரே போட்டுடலாம். இப்போ வந்து அதுக்கு ட்ரெஸ்ஸு போட போகிறேன். அதுக்கு ட்ரெஸ்ஸு ஆரஞ்சு இல்லை, எல்லோ கலரில் இருக்கும். எல்லோ கலர் நம்ம இப்போ போட போகிறோம். அதுக்கு வந்து உள்ளே ட்ரெஸ் போட போகிறோம். அந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஆரஞ்சு எல்லோ கலர் போடலாம். இது என்ன இப்படி வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ் போட்டுடலாம் அது மேலே. இந்த ட்ரெஸ் பார்ப்போமா? இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டு. இப்போ வந்து இன்னொரு ட்ரெஸ் போடலாமா? இது போட்டுக்கலாம். இப்போ அங்கே கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சுல, அதுவும் போயிட்டு சூப்பர். இப்போ வந்து நான் இன்னொரு ட்ரெஸ் போட போகிறேன். அந்த இன்னொரு ட்ரெஸ் போட்டுடலாம். அதுதான். இது என்ன பிளாக்காக வந்துட்டு? பிளாக் கலர் நம்மளுக்கு வேண்டாமே. அப்போ இந்த இதை எடுத்துடலாம். நம்ம அந்த ஸ்கர்ட் எடுத்துகிட்டு இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்கர்ட் போட்டுடலாம். இது எடுத்துட்டு வாங்க அங்கே போகலாம். இங்கே அதோ செகண்ட் லாஸ்ட் போட போகிறோம். இது போட்டிருக்கலாம். இது போட்ட பிறகு இப்போ என்ன பண்ணேன்? இப்போ நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஏன்னா முடியே இல்லை. முடி ஸ்குவிட் கேம்க்கு 2 போனி டெயில்ஸ் இருக்கும். அப்போது இது வந்து மெஸ்குலின்ஸ். இது போட்டால் சூப்பராக இருக்கும். இது பிளாக் கலரில் பண்ணலாம். பிளாக் இதுதான் ஃபுல்லாக அப்படியே இருக்குது ஸ்குவிட் கேம் மாதிரி. இதுக்கு வந்து நம்ம என்ன இது போடலாம்? நெயில் பிளாக்கே போட்டுடலாம் நெயிலும். அப்போ நம்ம இப்போ செப்பல் போடணும். ஹீல்ஸ் போட போகிறோம். நம்ம ஹீல்ஸ் போட்டுட்டு இப்படி திருப்பி வந்துட்டு இப்போ ஹீல்ஸ் போட போகிறேன்னா அங்கே நம்ம ட்ரெஸ் எங்கே போட்டோம் அங்கே தான் ஹீல்ஸும் இருக்கும். அந்த காயினை கலெக்ட் பண்ணலாமா? அந்த காயின் மட்டும் வேண்டாம். அந்த கீழே நம்ம ஃபஸ்ட் இதில் போட்டோம்ல அந்த பிளாக் கலர், இது நல்லாவே இல்லை. ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறது போட்டுடலாம். அது சூப்பராக இருக்கும். அந்த பக்கத்தில் எடுங்க. இதுதான். இது பிளாக் கலரில் ஆக்கல, ரொம்ப தெரியாது. இதை ஆக்கிட்டு இந்த ஹீல்ஸ் போடலாம். இதுவும் பிளாக் கலர்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டோம். நம்ம எப்படி இருக்குது? ஸ்குவிட் கேம் மாதிரியே இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ அந்த காயின் கலெக்ட் பண்ணலாம். 1 தான் கிடச்சிருக்கா? சரி, இன்னொரு ட்ரெஸ் போட்டுறேன் அது மேலே. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு நல்லா இருக்கு. அப்போ இதுதான் எல்லாம் பாய்ஸ்து. அடுத்த வாட்டி எப்போமாவது விளையாடும் போது நான் எப்போமாவது ஷோராக தெரியல விளையாடுவோமே இல்லையான்னு அப்போ வந்து இது போட்டுக்கலாம். இப்போ மேக்கப் இதே இருக்கட்டுமே. யாரை போட்டா இல்லைன்னு தெரியல. ஒரு இது பேய் போட்டு எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. இது போடலாமா? இது சூப்பராக இருக்கு. இதுதான் ஸ்குவிட் கேம் மாதிரியே இருக்கு. இன்னும் 1 மினிட் இருக்கா? 1 மினிட்ல என்ன பண்ண போறேன்? ஆல்ரெடி நான் ரெடி ஆயிட்டேன் ஃபுல்லா. அப்போ
அந்த லாஸ்டா போட்ட ட்ரெஸ் எடுத்துவோமா? வேணாம், இருக்கட்டும், அதே நல்லா தான் இருக்கு. இப்போ நான் எங்க போவேன்? காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டா இன்னும் 1 minute. இப்போதான் இதுக்கு மேலே பாருங்க, அங்கே தீம்க்கு கீழே இருக்கு 47 சாரி 40 சொல்கிறேன், 54, 53, 52, 51, 50 அப்படி ஆகிட்டு இருக்குல்ல. அது வரைக்கும் நான் வந்து காயின்ஸ் கலெக்ட் பண்ணவா இல்லையா? 2 தான் கிடச்சிருக்கா? இவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கு. நான் எப்படி நின்று பாருங்க நீங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்குவிட் கேம் டால் மாதிரியே இருக்கேன் பாருங்க. இதுதான் என்னோட ஐடி. அம்மு 800 இருக்குல்ல, அம்மு 800. அது வந்து என்னோட ஐடியா. உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா அம்முன்னு போடுங்க. பாருங்க, உங்களோட பேர் போட்டு அம்முன்னு போடுங்க. அம்முன்னு போட்டோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, இன்கேஸ் உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா உங்கள் பேர் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அம்முன்னு போட்டால் தான் தெரியும் கி நீங்கள் என்னோட ஃபேன். அப்போ தான் நான் உங்களோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன். அப்போ சரி, இனி நம்ம வந்து பார்ப்போம். நான் எப்போ வர போகிறேன்? நான் இனி தான் வருவேன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு நம்ம எவ்வளோ தரேன்? இந்த பொண்ணு பிளாக்காக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இவருக்கு நம்ம வந்து 3 தந்துடலாம். 3 தந்துட்டு இவளோட ஓட்டிங் டைம் ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ யார் ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ இந்த பொண்ணு பிளாக்காக தான் ஆயிருக்கு. இந்த பொண்ணுக்கும் இவளோட முடி எப்படி இருக்கு? இவளோட முடி நல்லா இல்லை, அதனால நான் வந்து 4 தரலான்னு இருந்தேன். இப்போ 3 ஆயிட்டு. ஏன்னா அவளோட முடியே நல்லா இல்லை, அதான் 3 தந்துட்டேன். இப்போ வந்து எங்கே இப்போ யார் ஒருத்தவங்க வருவாங்க? இது என்ன இவ்வளோ காமெடியாக இருக்காங்க? முடி எப்படி இருக்கு? ஏதோ நாயோட முடி மாதிரி இருக்கு. அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு நம்ம அவளோட ட்ரெஸ்ஸுக்கு 3 தந்துடலாம். ஏன்னா நல்லா இருக்கு, பெல்லி டான்ஸ் ஆடுவாங்களே அது மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு. இது யாரு? இதுவும் பிளாக் கலர் தான் இருக்கு. இந்த பொண்ணு சூப்பராக இருக்கு, அவளோட முடி நல்லா இருக்கு. வாங்க பாப்போம். இது சூப்பரா இருக்கு. இப்போ முடிஞ்சிருச்சு ஓட்டிங். இப்போ என்னோடது வரவே இல்லை, என்னன்னு தெரியல, ஏதோ கிளிச் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். நான் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கேன்? ஃபர்ஸ்ட் 2 வாட்டி 6th தான் வந்தேன். இந்த வாட்டி 6ஆ? என்ன இது, எனக்கு 6 லக்கி நம்பர்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் ரொம்ப டைம் ஆயிட்டு. நான் வந்த இடத்துலேருந்தே இப்போ வந்து நான் பாய் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்த இடத்துல போயிட்டுருக்கேன். சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் நான் யாரை இதை கொண்டு வருவேன். பாய் பாய்.